ஆனா ஆச்சரியம், நாம் இந்த உடம்பை வச்சுன்னு என்னென்ன பாவத்தையும் புண்ணியத்தையும் சேர்த்திருக்கோமோ அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். ஆத்மாவுக்கு அதோட நேரடி தொடர்பு இல்லை. தண்ணீருக்கு பானையோட தான் தொடர்பு, கண்டிப்பா நெருப்போட தொடர்பு இல்லை. ஆனா அந்த நெருப்பு கொதிக்க ஆரம்பிச்ச உடனே தளதளன்னு கண்ணீர் கொதிக்கிறது பாருங்க. அதை போலத்தான் இந்த சம்சார நெருப்பு எரிய ஆரம்பித்த உடனேயே ஆத்மா தவிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். நாம் அதை புரிஞ்சுண்டு, ஓஹோ இதோட நம்ம சிரமப்படவே கூடாது, நாம இதிலிருந்து வேறுபட்டவர்கள்னு தெரிஞ்சுக்கணும். அதை சொல்றதுக்கு தான் ரகுகுணனிடத்தே ஜடபரதர் இந்த சரித்திரத்தை எல்லாம் சொன்னார். இது ஜடபரத உபாக்கியானம். இதே போல விஷ்ணு புராணத்துல ஒரு கதை இருக்கு, ரிபு நிதாகர்னு 2 பேர். அந்த குட்டி கதையும் சேர்த்து சொல்ற, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இதே விஷயம்தான், ஆத்மா வேறே உடம்பு வேறே, ரெண்டையும் ஒண்ணுன்னு நினைச்சுடாதே. ரிஷிகள் காலத்துல கதையெல்லாம் எழுதுறாளே, அவர்களுக்கெல்லாம் ஜுரம் வந்தோ ஜலதோஷம் வந்தோ 7 நாள் படுத்துட்டு இருந்தா வசிஷ்டாச்சாரியர் கொஞ்சம் உடம்பு முடியலையா, அதனால தசரதரிடத்துல சொல்லிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்காருன்னு எந்த கதையானு பார்த்துருக்கீங்களோ. சுகருக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால இப்ப வரமாட்டாரான்லாம் கேள்வியே பட்டதில்லை. எப்பவுமே அவன் நன்னாவே இருக்காளேனால் அவன் மட்டும் உடம்பு சரியில்லாத போகாதா, போகும். ஆனா உடம்பு வேறே, எனக்கு வியாதி வரலேன்னு அவ புரிஞ்சுக்கிறாள். இந்த உடம்புக்கு வியாதி வந்திருக்கே தவிர வியாதி எனக்கு இல்லையே. இப்ப தொண்டை கட்டித்தா, உடம்புக்கு தொண்டை கட்டி இருக்கு, எனக்கு தொண்டை கட்டலை. அப்படின்னா என்ன பண்ணாலும் தொண்டை கட்டித்துன்னா கட்டம் தானே, கால் வலிச்சதுன்னா கட்டமே தானே. ஆத்மா காலை கொண்டு தான் எல்லாம் செய்யணுங்கிறது இல்லை, ஆத்மா தொண்டையை வச்சுன்னு தான் எல்லாத்தையும் செய்யணுங்கிறது இல்லை. இந்த உடலே இல்லாவிடிலும் ஆத்மாவால நன்னா அனுபவிக்க முடியும். எதை, அடுத்த கேள்வி வரும், எதை? ஷோர்ட்ஸை அனுபவிக்க முடியாது, சந்தனத்தை அனுபவிக்க முடியாது, நாற்காலியில உட்கார்றத்தை அனுபவிக்க முடியாது, ஆனா பரமாத்மாவை அனுபவிக்க முடியும். அது ஒன்று தான் அவரால் உடம்பே இல்லாத பண்ண முடியும். ரிஷிகளுக்கு என்ன திருப்தி ஆயிடுத்துனால், நாம நினைச்ச உடனே உடம்பு இல்லாட்டா என்னால் இதெல்லாம் அனுபவிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் உடம்போட தேவைன்னா, ஆத்மாவுக்கு இந்த தேவையே இல்லை. அவருக்கு தேங்கோடல் வேணுமா, மோர்குழம்பு வேணுமா, பருப்பு குழம்பு வேணுமா, எதுவுமே அவருக்கு வேண்டாம். அவருக்கு தேவை ஞானமும் பக்தியும். அது இருந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு போறார். இந்த குழம்பை சாப்பிட போக அதை ஜாகிரதையா பார்த்துக்கிறதுக்கு எத்தனை பண்ண வேண்டியிருக்கு. நல்ல பருப்பு கிடைச்சிதா, நல்ல தண்ணீர் வந்துதா, அதிகமாக சாப்பிட்டுட்டா உடம்பு பருத்து போயிடும், பருத்ததுக்காக வைத்தியர்கிட்ட போகணும், அவர் ரொம்ப தூரம் ஓட சொல்லுவார், ஓடுறதுக்கு வேண்டிய கருவிகள்லாம் வாங்கணும், வாங்குறதுக்காக சம்பாதிக்கணும், அது சம்பாதிக்கிறதுக்காக மீண்டும் சில தப்பு பண்ணணும், அந்த தப்பு ஆத்மா பேரில் பாதித்து பாப்பமாகும், அதை போக்குறதுக்கு இன்னொரு சுவாமி ஏதோ ஒரு நிமிஷம் எத்தையோ ஆரம்பிக்க போக இது என்ன பெரிய சங்கிலியாட்டம் கதையா இருக்கேன்னால், இந்த உண்மையை ரகுகுணன் புரிஞ்சுக்கலேன்னு தான் இப்போ இவருக்கு வருத்தமே.